தினந்தோறும் நம்ம என்ன பண்ணுவோம், காரண சரீரத்துக்குள்ள தான் விழறோம் ராத்திரி தூங்கும் போது. ஆனா அன்கான்சியஸா விழறோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம், கான்சியஸா அந்த காரண சரீரத்துக்குள்ள போக போறோம். அப்படின்னா என்னன்னா, கான்சியஸா தூங்க போறீங்க. கான்சியஸா தூங்க போறீங்க. எப்படி சாமி கான்சியஸா தூங்க முடியும்? முடியும், ஒண்ணுமில்ல. ஆழ்ந்த தூக்கத்துல என்ன அனுபவிக்கிறீங்க சொல்லுங்க? ஒரு ஆழமான அமைதி, ஒரு சுகமான நிம்மதி, ஒரு ஆழ்ந்த இருட்டு, இருளை இருள் கவ்வியது போன்ற இருட்டு, இதான் அனுபவிக்கிறீங்க. அந்த குணங்களையே உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ண தியானம் பண்ண தியானம் பண்ண என்ன ஆகும், தூங்குகின்ற அதே உணர்வுக்கு போவீங்க. ஆனா கான்சியஸா போயிட்டு தூங்கிட்டு இருக்கிறோன்ற உணர்வோடையே தூங்கிட்டு இருக்கிறோன்ற உணர்வு கலையாம வெளியில வருவீங்க. நீங்க அந்த உணர்வோடையே தூக்கத்துக்குள் விழுதல், அததான் துரிய நிலைன்னு சொல்லுவோம். உணர்வோடையே தூக்கத்துக்குள்ள விழுந்தீங்கன்னா என்ன ஆகும், நீங்க எப்ப வேணா தூங்க முடியும், எப்ப வேணா எந்திரிச்சிக்க முடியும். பல பேர் கேட்டிருந்தீங்க, யார் கேட்டிருந்தது, ஆஷ்ரமேட்ஸ் எப்படி சாமி 3-4 மணி நேரம் தூங்கிட்டு இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க? இதான் டெக்னிக். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும்.